வரக்கூடிய மே 16ஆம் தேதியை மறந்தும் கூட தவற விட்டுடாதீங்கங்க. ஏன்னா அன்னைக்கு சர்வ அமாவாசை, வைகாசி மாதத்துல வரக்கூடிய முதல் அமாவாசை. ஏன் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த வருஷம் 2026ல வைகாசி மாதத்துல 2 அமாவாசை வருதுங்க. ஒண்ணு வைகாசி 2ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை சனிக்கிழமை வர்றது, இன்னொன்னு வைகாசி 31ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை. இந்த வருஷம் வைகாசி மாதத்துல 2 அமாவாசை வருது. அமாவாசை அப்படின்னாலே பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இப்ப வைகாசி மாதத்துல சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த அமாவாசை, இந்த சர்வ அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னும், திருமண தடை, குழந்தையின்மை இருந்தாலும் அது அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதால காக்கைக்கு எள்ளும் தயிரும் கலந்த சாதத்தை வைக்கிறது அப்படின்றது சனி பகவானோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு பெற்றுத்தரும். இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. வரக்கூடிய மே 16ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ அமாவாசை. அந்த நாள்ல நம்மளோட முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுங்க. ஆன்மீக தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணிட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிவாய நம்ம வாழ்க வளமுடன், நல்லதே நடக்கும்.